ஏமாற்றங்கள். ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் அதிகரிக்கிற ஒரு இன்னொரு முக்கியமான சந்தர்ப்பம் ஏமாற்றங்கள் வழியாய் செல்லும் பொழுது. ஏமாற்றங்கள். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். துன்நாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது தீங்கை நீட்டுவாராக. பாருங்க, இன்னொரு முறை அந்த வசனத்தை விளக்கி வாசிக்கிறேன். ஒருவன் துன்பப்படுகிற நாட்களை கண்டான். அதை பார்த்துட்டு நான் அழாம இருந்திருந்தேனா, ஒரு எளியவன் வந்து எளியவனுக்காக என் ஆத்துமா துக்கப்படாம இருந்திருந்தா, கர்த்தர் நான் கேட்கிற மனுவுக்கு இடம் கொடாம கர்த்தர் எனக்கு விரோதமா தன் கையை நீட்டட்டும் அப்படின்னு சொல்ல பார்த்தேன். என்னன்னா, துக்கம் கொண்டாடினவனுக்காக நான் போய் அழுதேன், நான் ஜெபம் பண்ணேன், விசாரித்தேன், எல்லாருக்கும் நன்மை செய்தேன். ஆனா 26ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, மற்றவங்களை எல்லாரும் நான் விசாரிச்சு ரொம்ப கவனிச்சு அவங்களை பராமரிச்சேன். ஆனா எனக்கோ நன்மைக்கு காத்திருந்த எனக்கு என்ன வந்தது? தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையில் இருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில உங்களோட தனிப்பட்ட அனுபவமா மாத்திட்டீங்க தெரியல. பாஸ்டர், நான் யாருக்குமே தீமை செஞ்சது கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப மனம் உருகியிருக்கேன், ரொம்ப நான் உதவி செஞ்சிருக்கிறேன். ஓடி ஓடி நானா போய் எவ்வளவோ வாலண்டரியாக அவங்களுக்கு போய் நான் உதவி செய்து அவங்கள பராமரித்து போஷித்து பாதுகாத்து உதவி செய்து என்னால் முடிந்த நன்மைகள் எல்லாம் நான் உங்களுக்கு எவ்வளவோ அதிகமாக செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர். ஆனால் என்னுடைய வாழ்க்கைன்னு வரும்போது இத்தனை நன்மை செஞ்ச நான் எனக்கு நன்மை வரும், கர்த்தர் எனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார்னு நான் வந்து விசுவாசிச்சுக்கிட்டு இருந்தா, நன்மைக்கு பதிலாக எனக்குன்னு வரும்போது என்ன வந்ததுன்னா தீமை தான் வந்தது. எனக்கு மிகுந்த தீமை வந்தது. அவர் சொல்லுகிறார், வெளிச்சத்தை வரணும், வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்ன வந்ததுன்னா இருள் தான் வந்தது. அவர் சொல்லுகிறார், என் குடல்லாம் கொதித்து போய் கிடக்குது, அமராமலுக்கு என்னால் தூங்க முடியலன்றாரு. இது குடல் கொதிக்குதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாப்பிட்றது கூட செரிக்க மாட்டேங்குது, சாப்பிட தோணலைங்க, வயிறு வந்து சாப்பாடை ஏற்க மாட்டேங்குது. சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வயிறு எரியுதுன்னு வாங்க பாருங்க, அதுதான் சொல்றாரு. குடல் வந்து கொதிக்குதுன்றாரு. நான் தீமை செஞ்சேன், எனக்கு தீமை வந்திருந்தா பரவாயில்ல, நான் நன்மை தானே செஞ்சேன், நான் தேவனுக்கு முன்பாக பக்தியா தானே நடந்தேன், தேவனுக்கு முன்பாக ஒரு தீமையை நான் செய்யலையே, பாவம் செய்யலையே, அக்கிரமம் செய்யலையே. அக்கிரமம் செய்யறவெல்லாம் நல்லா இருக்கான், ஆனா நான் வந்து இத்தனை நன்மை செஞ்சுட்டு எனக்கு நன்மை வரும்னு பார்த்தா எனக்கு தீமை வருது. வெளிச்சத்துக்காக காத்திருந்தா எனக்கு இருள் வந்தது. அவர் சொல்லுகிறாரு, குடல்கள் கொதிச்சு என் மேல உபத்திரவ நாட்களே வந்துருச்சு நான் நினைக்கிறேன். என் நாளெல்லாம் உபத்திரம். சொல்றாரு, எந்த அளவுக்கு உபத்திரம்னா வெயிலே என் மேல படலைங்க, ஆனா எப்படி போயிட்டேன், நான் கருத்து போயிட்டேன், கருத்து போனேன். அதான் முகமே வாடி போச்சு. நான் யாருக்கும் எதுவும் செய்யறதில்லை, எதுவும் பேசுறதில்ல, வெளியும் போறதில்ல, வரதில்லை. ஆனா ரொம்ப துக்கமாயிட்டேன், ரொம்ப வேதனை ஆயிட்டேன், அலறேன், தேவ சமூகத்தில் அலறேன். அதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. இது என்ன தெரியுமாங்க? ஏமாற்றம். நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், ஆனா நடக்கிறதெல்லாம் வேற. இதே போல ஏமாற்றத்துக்குள்ள வாழ்க்கையில் போயிருக்கீங்களா? ஏமாற்றத்துக்குள்ள போய் எப்பயாவது உங்க வாழ்க்கையில வந்த ஏமாற்றங்களை பார்க்கும்போது அநேகர் நான் பார்த்துருக்கேன், பல நாள் வெளியே கூட வர மாட்டாங்க. சில வேளையில் பரீட்சையில் சில பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க, எனக்கு இந்த மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும்னு. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். அந்த ஏமாற்றத்தை பார்த்த பிறகு அந்த பிள்ளைங்க நிறைய பேர், சில பேர் சில வாரங்கள் சில மாதங்கள் கூட வெளியே வராமல் உள்ளே முடங்கி கிடப்பாங்க. அவ்வளவு துக்கம் உங்களுக்கு. நான் யாரை எப்படி பார்க்கறது, நான் எவ்வளவு சிறப்பாக செஞ்சேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது. சில வேளையில் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து டாக்டர் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப ஜெபித்து எதிர்பார்த்துருப்பீங்க, இதில் நன்மை தான் வரும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ரிசல்ட் வந்து ஏமாற்றமாக வருது. எவ்வளோ உடைவாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கும் தெரியுமா. சமீபத்தில் எங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து அவங்க வந்து கேன்சரில் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிட்டாங்க. அந்த மனிதன் வந்து அவர் ஒரு 58-60 வயது அந்த வயதில் அவர் இருந்தார். அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவர் வந்து அவரை பார்க்க போன எங்களுடைய குடும்ப அங்கத்தினர் ஒருத்தரை பார்த்து சொன்னாராம், ஏன்பா, என் வாயால் நான் ஜூஸ் கூட குடிச்சது இல்லைப்பா, கடையில் வாங்கி நான் ஜூஸ் கூட குடிக்க மாட்டேன், ஒரு ஃபேண்டா எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, வெளியிலேருந்து கூட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், ஆஃபீஸுக்கு போனால் வீட்டிலேருந்து பாட்டிலில் தண்ணி நிரப்பி சுடு பண்ணி எடுத்துகிட்டு போவேன், எனக்கு ஏன்பா இந்த வியாதி வந்தது,
நான் எவ்வளவு பத்திரமா என் உடம்பை நான் பார்த்துக்கிட்டேன், எவ்வளவு நான் வந்து ஆரோக்கியமா என்னை வச்சுக்கிட்டேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லி அழுதாராம், கண்ணீர் விட்டு அழுதாராம். நான் வந்து மற்றவனை போல குடித்தேன், சிகரெட் அடித்தேன், நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன், என் உடம்பை நான் பார்த்துக்கல, ரொம்ப கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா பரவாயில்லப்பா, நான் அவ்வளவு பத்திரமா என்னை பார்த்துக்கிட்டேன், எனக்கு ஏன்பா இந்த வியாதி வந்துச்சு, நான் அழுதாராம். ஏமாற்றம் என்பது எவ்வளவு துக்கமானது தெரியுமாங்க? ஏமாற்றங்கள் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் வந்து நடக்காத போது, அல்லது எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு அதிர்ச்சியாக வரும்போது அந்த ஏமாற்றம் நம்மளை ரொம்ப துக்கத்திற்குள்ள ஆழ்த்திடும். அதை தான் யோபு கடந்து போனான். அவன் ஒரு நாளும் எதிர்பார்க்கல என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இருள், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, இப்படிப்பட்ட ஒரு வெட்கம், இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம், இப்படிப்பட்ட அழிவு என் வாழ்க்கையில வரும் நம்ம ஒரு நாளும் கனவு காணல. காலைதோறும் எழுந்து தான் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான், தேவனை துதித்தான், ஜெபித்தான், பக்தியோடு நடந்தான். அந்த தேசத்துல எவ்வளோ பணக்காரங்க எவ்வளோ துன்மார்க்கமா வாழும்போது இந்த கிழக்கத்தி புத்திரர்ல இவ்வளோ பெரிய மனுஷன் கர்த்தரை மாத்திரம் நம்பி நோக்கி அவரையே பின்பற்றி தன் கையை உத்தமத்தில் கழுவிட்டு இருந்தான். ஆனால் அவன் வீட்டு மேலே வந்த துக்கங்கள், அவன் வீட்டு மேலே வந்த ஆபத்துகள், துன்பங்கள், எதிர்பாராதவைகள் ஒவ்வொரு கதையாக சொல்லும் பொழுது, இந்த ஆட்டை ஒருத்தன் ஓட்டிட்டு போயிட்டான், மாட்டை ஓட்டிட்டு போயிட்டான், குதிரையை எடுத்துட்டு போயிட்டான், ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டான், மேலேருந்து அக்கினி வந்தது, நிலநடுக்கம் வந்த பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் என்னைக்கு எதிர்பார்த்தேன் என் வாழ்க்கையில்? கர்த்தரனுக்கு தீங்கே செய்ய மாட்டார் நான் நினச்சிருந்தேன். ஆனால் என் எதிர்பார்ப்புகள் எல்லாத்துலேயும் மண்ணை வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவனுடைய துக்கம் வெளியே, துக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. அவன் சொல்கிறான் வீட்டை விட்டே வெளியே வரலை, ஆனால் முகமெல்லாம் கருத்து போச்சு. இந்த காலை வெளியில் ஒருவேளை நீங்கள் துக்கத்தினால் நிறைந்து வந்திருக்கலாம். துக்கத்தின் காரணம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்புகள்லாம் உடைஞ்சு போச்சு பாஸ்டர், எதிர்பார்ப்புகள் உடைஞ்சு போச்சு. நான் நினைக்கிறேன் இந்த துக்கத்தில் பலவிதமான துக்கங்கள் இருக்கு. அதாவது எதிர்பார்ப்புகள் உடைஞ்சு போகிறதுல பலவிதமான எதிர்பார்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து உடைஞ்சிருக்கு. உதாரணமாக நம்ம கடைக்கு போகும்போது கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு காசுக்கு வந்து பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணி பொருளை வாங்கியிருப்போம். நாம் ரொம்ப நம்பிக்கையோடு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருப்போம். வீட்டுக்கு வந்த பிறகு தான் கண்டுபிடிப்போம் நம்மளை ஏமாத்திட்டான். இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா இல்லை. உதாரணமாக 5000 ரூபாய்க்கு சொல்லி புடவை வாங்கிட்டீங்க வச்சுக்கிடுங்க, அங்கே லைட்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு தான் கண்டுபிடிச்சிங்க நிறைய பேர் இது 5000 ரூபா பெறாது. நம்மளை நல்லா பேசி பேசி என்ன பண்ணிட்டான்? ஏமாத்திட்டான். நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தட்ட ரொம்ப பெருமையாக புடவையை காட்டும் போது அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க இன்னொரு புடவையை. நானும் இதே புடவை தான் வாங்கினேன். எவ்வளோக்கு வாங்கினீங்க? 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். 1000 ரூபாய்க்கா? நான் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். நீங்கள் அதே புடவை எவ்வளோக்கு வாங்கினீங்க? அதுக்கப்புறம் அந்த ராத்திரி தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? தூக்கம் வருமா? வராதுங்க. இப்படி ஏமாத்தி விட்டானே. அதில் வர பில்லை போட்டிருக்கான், நோ ரிட்டர்ன்ஸ் வில் பி டேக்கன். உங்கள் பொருளை நாங்கள் திரும்ப வாங்க மாட்டோம். எப்படி இருக்கும்? எவ்வளோ ஏமாற்றமாக இருக்குங்க. சில பேர் நம்ம ப்ராடக்ட்ஸை பார்த்து நம்ம வந்து ஏமாந்துருக்கிறோம். பர்ச்சேசஸில் ஏமாந்துருக்கோம் இல்லையா? நிலத்தில் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. என்னை இப்படிலாம் சொல்லி இவ்வளோ ரேட்டை கொடுத்து வாங்கிட்டேன் பிரதர், அப்புறமா தான் தெரிஞ்சுது. சில பேர் கார் வாங்கினவங்க சொல்லியிருக்கதை கேட்டிருக்கேன். பாஸ்டர் அழகாக பாலிஷ் பண்ணி நல்லா தொடச்சி ரொம்ப பளபளன்னு காமிச்சு இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னை ஏமாற்றி வித்துட்டான் பாஸ்டர். 1 மாதம் கூட சரியாக ஓடலை, அதுக்குள்ளேயும் பல லட்சம் செலவு வச்சிருச்சு. ஏமாந்துட்டேன். ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இவ்வளோ ஏமாந்துட்டேனே, ரொம்ப சங்கடமாக இருக்குது. சில பேர் நம்முடைய திட்டங்கள் பண்ணியிருப்போம், பெரிய பெரிய நோக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம சாதிக்கணும், இது செய்யணும், முடிக்கணும், இப்படி நடத்திடணும். சில பேர் சொல்லிக்கிட்டேன் பாஸ்டர் இந்த வருஷத்துக்குள்ள இது முடிஞ்சிடணும் பாஸ்டர், இதை நடத்திடணும் பாஸ்டர், இதை சாதிச்சிடணும் பாஸ்டர். ஆனால் நடக்கலை. அந்த ஏமாற்றம் எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கும் தெரியுமாங்க? எவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுக்கும் தெரியுமா? இவ்வளவு நம்பி கடந்தேன், இவ்வளவு கனவு கண்டிருந்தேன், இவ்வளவு ஆசைப்பட்டேன், நடக்கலையே. ஏமாற்றங்கள் கொண்டு வரும் துக்கங்கள். ஆனால் இந்த காலையில் நம்ம பொருட்களை பற்றியோ, நம்ம வாங்கினதை பற்றியோ, நம்ம சாதிச்சதை பற்றியோ, எண்ணங்களை பற்றியோ, நமக்கு இருக்கிற ஏமாற்றங்களை பற்றி நான் பேச போகிறதில்லை. இன்றைக்கு ஆவியானவர் என்னை பேசும்படி தேவன் நடத்தின ஒரு முக்கியமான ஏமாற்றம் என்ன தெரியுமா? மனிதர்களால் நமக்கு வந்த ஏமாற்றங்கள். One of the hardest disappointments to face is disappointments from people. நாம் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களில் கொடுமையான ஏமாற்றம் என்ன தெரியுமாங்க? மனிதர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில் நமக்கு வர்ற ஏமாற்றங்கள். இன்றைக்கு இதை குறித்து நாம் வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி சில மனிதர்கள் பல கட்டங்களில் தங்க வாழ்க்கையில் மனுஷன் மேலே வைத்த நம்பிக்கை, அவங்க வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இந்த மனிதர்கள் உடைச்சு போட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 4 விதமான கூட்டத்தாரை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர 3 விதமான கூட்டத்தாரை உங்களுக்கு 3 மனிதர்கள் சில வேளை நம்மை பெரிய ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடலாம். முதலாவது எழுதுங்க, டிசப்பாயின்மெண்ட் கேன் கம் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்பத்தாரிடத்திலிருந்து வரும் ஏமாற்றங்கள்.
சொந்த குடும்பம் நமக்கு கொடுக்கிற ஏமாற்றங்கள், சொந்த குடும்பத்தார் நமக்கு கொடுக்கிற ஏமாற்றங்கள். நான் நிச்சயமா நினைக்கிறேன், குடும்பம் அப்படின்றத நாம வைத்திருக்கிற எல்லா உறவுகளை விட நம்ம ரொம்ப நம்புறோம். நான் சொல்றது உண்மைதானே? நீங்க சம்பாரிச்சு கொண்டு வந்த பணத்தை பீரோல கொண்டு வச்சுட்டு பூட்டிட்டு சாவி அதிலே தொங்க போட்டு வச்சிருக்கீங்க, அல்லது சாவியை ஒரு இடத்துல வைக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க மனைவிக்கு, கணவனுக்கு எல்லாருக்கும் அந்த சாவி எங்க இருக்குன்னு தெரியும், பீரோ திறந்திருக்குன்னு தெரியும். ஆனா நீங்க நிம்மதியா நைட்ல ஏன் படுக்க போறீங்கன்னா, என் வீட்டார் அதை திருட மாட்டாங்க நம்பி தான் படுக்க போறீங்க. பணத்தை நம்புறீங்க, அவங்க வார்த்தைகளை நம்புறீங்க, அவங்க செயல்பாடுகளை நம்புறீங்க. என் கணவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், என் பிள்ளைங்க எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, எங்க பெற்றோர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, எல்லாம் நம்பி தாங்க குடும்பம் நடத்துறோம். குடும்பம்ன்றது நம்பிக்கையின் சிகரம். குடும்பம் என்பது, அந்த குடும்ப உறவு என்பது நம்பிக்கையின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. ஆனா அநேகருடைய குடும்பத்தில் பெரிய ஏமாற்றம் எங்க வருதுன்னு சொன்னா, சொந்த குடும்பத்தாரால தான். சொந்த வீட்டார் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் உடைச்சு போடுறதுக்கு காரணமாகி விடுகிறார்கள். யாக்கோபின் குடும்பத்தை நான் யோசித்த பொழுது, இந்த மனுஷன் கிட்டத்தட்ட எல்லாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 34 அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், நான் வசனத்தை முழுவதும் வாசிக்க விரும்பவில்லை, அங்கே தீனாள் என்று சொல்லுகிற தன்னுடைய மகளை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு இந்த மகள் 12 பையன், ஒரே பொண்ணு, எவ்வளவு செல்லமா வச்சிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. அத்தனை பேருடைய பெரிய பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கிறாள். தீனாள் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனால் தீனாளை பற்றி வாசிக்கிறோம். இந்த தீனாள் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 34:1 தேசத்திலே உள்ள பெண்களை பார்க்க இந்த பெண் புறப்பட்டு போனாள். எதுக்காக புறப்பட்டு போனாள் சொல்லுங்க? பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். நான் வீட்டிலேயே ஆம்பளை பசங்களோட இருக்கேனே, 12 பேரும் பசங்க தான், தேசத்திலேயாவது பெண்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வரேன்னு வெளியே போன பொண்ணு தான். ஆனால் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த தேசத்தின் பிரபுவுடைய பையன் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன சீகேம் என்ன செய்தான்னா, அவளை தவறாக பயன்படுத்தினான். அப்போ பெண்ணை பார்க்கிறவ யார் கையில் போய் மாட்டினா? ஒரு பையன் கையில் மாட்டினான். வீட்டில் சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னா, நான் ஒரு பெண்ணை பார்க்க போறேன், இந்த தேசத்தின் பெண்களை பார்க்க போறேன். ஆனா வேதம் சொல்லுதாங்க, பலவந்தம் படுத்தின மாதிரி சொல்லல, அவன் இவளை ரொம்ப நேசிச்சிருக்கான். அப்போ அங்க ஒரு உறவு உண்டா இருக்கு. ஆனா அப்பாக்கு தெரியல. அப்பா என்ன நம்பி அனுப்பினார் பிள்ளை அப்படின்னா, என் பிள்ளை போயிட்டு பத்திரமா வருவா, அவ தான் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளோட போய் கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு விளையாடிட்டு வருவான்னு பார்த்தா, வீட்டுக்கு வரும்போது செய்தி வருது, தண்ணியை கெடுத்துட்டு வந்திருக்கிறார். மகள் கொடுத்த மகா பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த மனுஷனுக்கு. ஆதியாகமம் 34ஆம் வசனத்துல 30ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, பையன்க கொடுத்த ஏமாற்றத்தை படி படிக்கிறோம். இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. இது ஒரு பெரிய சம்பவம், எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல. ஆனா வேதம் சொல்லுது, இந்த யாக்கோபுடைய குமாரர் இருக்காங்க பாருங்க, இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, தன்னுடைய தங்கத்திக்கு நடந்த இந்த துன்மார்க்கத்துக்கு அந்த பட்டணத்தில் உள்ள ஆண்கள் அத்தனை பேரையும் கொண்டு போட்டாங்க. அதுக்கு அப்பா திரும்ப சொல்றாரு, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. என்னை வெட்டி போடுவார்களே. அப்பாவுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏற்கனவே ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானு வீட்டில் இருக்கா, இப்போ பசங்கள்லாம் வெளியே போய் என்ன பண்ணியிருக்கானுங்க, பெரிய துன்மார்க்கம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க, கொலை பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. எப்படி நான் இந்த தேசத்தில் வாழ்வேன்ப்பா? எப்படி நான் உயிரோடு இருக்கிறது? உங்களை நம்பி தானே அனுப்பினேன் வெளியே, என்கிட்ட சொல்லிட்டு அதை செய்தீங்க, என்னை ஏமாற்றி போட்டீங்களேன்றார் அவர். தொடர்ந்து பாருங்க, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், இப்போ யோசேப்பு எகிப்தில் இருக்காரு, தன்னை தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்தினார். இப்போ சொல்றாரு, என்னுடைய இளைய குமாரனாகிய பென்யமீனை கூட்டுவாங்கன்னு. வீட்டில் பையனுங்கெல்லாம் அப்பா பென்யமீன் யோசேப்பு அங்கே இருக்கிறாரு, என் தம்பியை கூப்பிடுறாருன்னா அப்பா நம்ப மாட்டேன்றாரு. அவர் சொல்லுகிறாரு, என் மகன் உங்களோட கூட போக மாட்டான், அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் தான் மீதியா இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். சொல்லுறேன், ஏற்கனவே ஒரு பிள்ளையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், அடுத்த என் நேச பிள்ளையும் நான் பறி கொடுக்க விரும்பல. இதெல்லாம் எந்த வார்த்தையிலேருந்து வெளியே வருதுன்னா, என்னை இவ்வளவு நாள் நீங்க ஏமாத்த தான் செஞ்சீங்க, உங்க வார்த்தையை என்னால் நம்ப முடியல. தான் பிள்ளைய தன்னுடைய குமாரரோட அனுப்புறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லைங்க, அவருக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. அநேக வழியில குடும்பத்தார் மேல நாம வைத்திருக்கிற நம்பிக்கைகள் உடைஞ்சு போகும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் நம்ப மாட்டோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் படிச்சா, யாக்கோபுக்கு அந்த பெரிய ஏமாற்றம் என்ன ஏமாற்றம்னு சொன்னா,
அவள் ரொம்ப நேசித்து கல்யாணம் பண்ணாங்க ஒரு பொண்ணை. கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த பொண்ணுக்காக வேலை செஞ்சான் இல்லையா, ராகேலுக்காக. இந்த ராகேல் செய்த வேலையை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ராகேல் வந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டிலேருந்து விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு வந்து தாம் கட்டிலில் போட்டுக்கிட்டு அது மேலேயே உட்காந்துருந்தானா சேனங்கட்டி. இந்த யாக்கோபு விஷயமே தெரியாது. இவர் போய் மாமனாற்றை எகிற பாருங்க, என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோட என்ன பண்றாராம், வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டுமுட்டைகளை எல்லாம் தடவி பார்த்தேன், உம்முடைய வீட்டு தட்டுமுட்டைகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கு உம்முடைய சகோதரருக்கு முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கு முன்பாக நடு தீர்க்கட்டும். இந்த தைரியமா பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மனைவி நம்மளை ஏமாத்திருக்க மாட்டான்னு அவர் நம்பினார். ஆனா இந்த பொண்ணு பாருங்க, அமைதியா உட்காந்துக்கிட்டு செய்யற அத்தனை திருட்டு வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கு. இவர் தாம் மனைவி ஒரு பெரிய திருடின்னு இவருக்கு தெரியாம இவர் மாமனாற்ற போய் அந்த குதிக்கிறார். என்ன நினைச்சிட்ட, என்ன ஏன் எல்லா தட்டு முட்டைகளும் தடவியா பாக்குற, என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு. கடைசி பார்த்தா கள்ளி வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. சொந்த மனைவி தான் கள்ளிங்க, எல்லாம் திருடிட்டு உட்காந்துருக்கா. நிச்சயமா நம்புறேன் பிந்தின நாட்கள் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி இருக்குங்க, உன்னை நம்பி நான் உங்க மாமனாற்ற இந்த குதிச்சேன், இந்த சாடினேன், கடைசியில் திருட்டு போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கு. மனைவியை நம்ப முடியலங்க, அவள் ஒரு ஏமாற்றமாக மாறுக. பிள்ளைங்களை நம்ப முடியலங்க, பொண்ணை நம்ப முடியல. ராத்திரி எப்படி இருக்கும் தூக்கம் யோசித்து பாருங்க, சந்தோஷமா இருக்குமா அது நினைச்சா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த நிலையில் உட்காந்துருக்காங்க தெரியுமா பாஸ்டர்? நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா, எவ்வளவு நம்பினேன் தெரியுமா பாஸ்டர்? விசாரிக்க கூட மாட்டேன் பாஸ்டர், கேட்க கூட மாட்டேன், என்ன நடக்குன்னு கூட கேட்க மாட்டேன், அவ்வளோத்தையும் கொடுத்தேன் பாஸ்டர். எல்லாம் கொடுத்து நம்பி தைரியமா நான் வேலைக்கு போவேன், நிம்மதியா வருவேன், விசாரிக்க கூட மாட்டேன். என் பிள்ளைங்களை வந்து அவ்வளோ நம்பினேன் நான். என் பிள்ளைங்க போவாங்க, அவங்க ஒழுங்கா கர்த்தருடைய வழிகளை நடக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற நடைகள் உடைகள் அவங்க பாவனைகள்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைகளை போல யாருமே இல்லைன்னு ஊர்லெல்லாம் நான் தம்பட்டு அடித்தேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் பெருமையாக பேசினேன், அவ்வளவு உயர்த்தி பேசினேன். கடைசியில் என் பிள்ளைகளே எனக்கு துரோகம் செய்வாங்க நான் நினைக்கல. ஒரு பெரிய ஏமாற்றம் எனக்கு. இந்த ஏமாற்றம் எவ்வளோ துக்கத்தை ஒரு தகப்பனுக்கு கொடுக்கும் தெரியுமா, எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? எத்தனையோ முறை சில சம்பவங்கள்லாம் நான் வந்து குடும்பங்களை வந்து நான் டீல் பண்ணும்போது சில பெற்றோர் வந்து கதறி கதறி அழுகிறத நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் சொல்லிட்டு செஞ்சுருந்தா கூட மனசு ஆறி இருக்கும் பாஸ்டர், என்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து சொல்லவே இல்லையே பாஸ்டர், கடைசி வரைக்கும் மறைச்சிட்டாங்களே, கடைசி வரைக்கும் என்னை ஏமாத்தினாங்களே, என்னை நம்ப வச்சாங்க பாஸ்டர். சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய பெறும்போதே நான் இறந்திருந்தா நல்லா இருக்கும், உயிரோட இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், இதெல்லாம் நான் பார்த்துட்டு எப்படி உயிர் வாழ்றது அப்படின்னு இருதயம் நொந்து காயப்பட்டு பேசுகிறோம் நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, பிள்ளைகளால், மனைவியால், கணவனால், சொந்த குடும்பத்தினரால் வரும் ஏமாற்றங்கள் அந்த காயங்களை ஆற்றவே முடியவே முடியாது. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தகப்பன் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற அத்தனை சேமிப்பையும் எடுத்துகிட்டு போய் பிள்ளை கொடுக்குறான். இத்தனை வருஷம் வேர்வை சிந்தி சம்பாரிச்சு அவன் சேமிச்சு அத்தனையும் கொண்டு பிள்ளை கொண்டு போய் தாரவா இருக்கிறான். என்ன நம்பிக்கையில் கொடுக்குறான் தெரியுமா? கட்டுகிறவன் என் பிள்ளை என்ன பண்ணுவான், கண்கலங்காமல் பார்ப்பான், என் பையன் நல்லபடியாக வாழுவான், குடும்பம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குது. எவ்வளவு சீராக நடத்துகிறாங்கங்க. எல்லாம் முடிச்சு செய்தி வருது, மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரியில்லை. செய்தி வந்தால் எப்படிங்க இருக்கும் பெற்றோருக்கு? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த துக்கத்தெல்லாம் தாங்க முடியுமா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்? ஏமாற்றம் யாராலனா, யாரை ரொம்ப நம்புறாங்க பாருங்க, சொந்த குடும்பம், அவர்களால் வருகிற ஏமாற்றம். ரெண்டாவது ஒரு ஏமாற்றம் கூட இருக்குங்க. இந்த ஏமாற்றம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் சொல்லுவேன், டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய உற்ற சிநேகிதர்கள், நண்பர்களிடத்திலிருந்து வரும் ஏமாற்றங்கள்ங்க. நண்பர்களால் வரும் ஏமாற்றம். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யார் குதிகாலை தூக்குனது சொல்லுங்க? துரோகியா இருந்தா பரவாயில்ல, எனக்கு அவனை ஆரம்பத்திலேருந்தே பிடிக்காதுங்க, என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவான், அவன் குதிகாலை தூக்கிட்டான்னா கூட பரவாயில்ல. அந்த குதிங்காலை தூக்குனது யாருன்னா
பிராண சிநேகிதன், அதாவது உயிருக்குயிரா நேசிச்சேன், நான் நண்பனா வச்சிருந்தேன், அவன் தாங்க தூக்குனான் காலை அப்படின்றார். இவர் பாருங்க, இதுக்கு 5ஆம் வசனத்திலிருந்து படித்தீங்கன்னா, அதே 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து தான் சத்துருக்களை பற்றி பேசுறாரு. சொல்றாரு, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லைன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் யார் சொன்னான்னா பகைஞர். அது பரவாயில்ல, அவனுக்கு எப்பவுமே என்ன பிடிக்காதுங்க, நல்லது நடந்தாலும் பிடிக்காது, கெட்டது நடந்தால் விடுவானா? என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, என்னை சேர்த்துக்கவே மாட்டான். என்னமோ தெரில, என் முகத்தை பார்த்தாலே அவனுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது. ஏன் தான் என் மேலே கோபமாக இருக்கான்னு தெரில, எப்பவுமே எனக்கு விரோதமாக தான் இருக்கான், எப்பொழுதுமே எனக்கு இடுக்கன் செய்வான், எனக்கு பிரச்சனை உண்டாக்குவான். சரிங்க, அது புரிஞ்சுக்க முடியுது, சத்ருவினால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சத்துருக்களெல்லாம் பற்றி 8ஆம் வசனம் பற்றி எழுதிட்டு 9ஆம் வசனத்தில் எழுதுறாரு, சத்ரு பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க, இப்போ எனக்கு யார் இதை செய்தானே, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் தான் என் மேலே தன் குதிங்காலை தூக்கி வைத்தான்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. இதே வசனத்தை, குதிங்காலை தூக்கி வைத்த வசனத்தை இயேசு யூதாசினால் தான் காட்டி கொடுக்கப்பட்டது ஆண்டவர் இந்த வசனத்தை பயன்படுத்தி பேசுறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இயேசு யூதாஸ் காரியத்தை பற்றி சொன்னார். அந்த யூதாஸ் காரியத்தை எப்படி இயேசு அழைத்தார்னா, சிநேகிதனே, நண்பனே அப்படின்னு கூப்பிட்டாரு. நண்பன் வந்து என்ன பண்ணான், எல்லாரும் பார்க்குறபடி முத்தம் கொடுத்தான். மற்ற சீஷர்கள் நினச்சிருப்பாங்க, என்ன அழகாக ராத்திரிக்கு வந்து முத்தம் கொடுக்குறான், எவ்வளோ அன்பானவன், எல்லாரும் எரிச்சலாயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது, இந்த முத்தமே ஒரு அடையாளம், யாருக்கு முத்தம் கொடுக்குறான் அவனை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி பிரதான ஆசாரியிட்ட 30 வெள்ளிக்காசை கூலி வாங்கிட்டு இவன் செய்கிறான்றது யாருக்குமே தெரியல. யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களாங்க, இவனா இவனா நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யணும் ஆண்டு சொல்லும் பொழுது எல்லாரும் நினைச்சாங்களாம், பண்டிகைக்கு ஆயத்தம் பண்றதுக்கு யூதாஸ் ஆண்டவர் அனுப்புறாரு. யாருமே நம்பலங்க, இவன் போய் கிடைத்த துரோகியா மாறுவான். ஏன்னா பணப்பையை சுமக்கிறவன், இவன் நம்பிக்கைக்குரியவன், பிராண சிநேகிதன். நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? கடந்த வாரம் ஒரு விசுவாசியை சந்திச்சேன். அதிகாலையில் வந்து எங்கிட்ட ஜெபிக்க வந்தார். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு சொல்றாரு, பாஸ்டர், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே நான் வந்து நஷ்டமாயிட்டேன், 1 கோடிக்கு மேலே நஷ்டமாயிட்டேன், எல்லாம் போச்சு பாஸ்டர், இழந்துட்டேன். இத்தனை நஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா, என் சொந்த நண்பன் தான் ஏமாத்திட்டான். என்னை ஆசை காட்டி இதில் முதலீடு பண்ணு, அதில் முதலீடு பண்ணுன்னு சொல்லி எனக்கு வழிகாட்டி, என்னை ஆசை மூட்டி, நல்ல வேலையில் இருந்தேன், சம்பாரிச்சிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் இழந்து இப்போ நடுத்தருவில் நிற்கிறேன், ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சு, ஐ லாஸ்ட் எவ்ரி திங். என்னை ஏமாத்தினவன் சத்ருவாக இருந்தால் பரவாயில்ல, ஏமாத்தினது யாரு? ஆசை ஆசையாக பேசினேன் பாருங்க, விரும்பி போய் ஓடி ஓடி டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க, பல மணி நேரம் ஃபோன்லையும் நேர்லையும் பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு பேசினேன் பாருங்க, அவன் தாங்க குத்துனா முதுகுல. ஏமாற்றங்களால் எவ்வளோ பெரிய துக்கம் தெரியுமாங்க? இதை வெளியே கூட சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியல வெளியே போய். என்னை எல்லாரும் இவங்களோட தான் பார்த்துருக்காங்க, இவங்களோட தான் நான் ஜோடியாக வருவேன், இவங்களோட தான் நான் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பேன், ரொம்ப நண்பர்களாக இருப்போம், எல்லாருமே எங்களை வந்து ஒன்றா தான் அடையாளம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ நான் போய் சொன்ன நான் நம்புவாங்களா? சொல்ல முடியல, உள்ளே வச்சுட்டு புகஞ்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொந்த நண்பர்களா. சில பேர் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன், ஆசை ஆசையா வார்த்தை பேசி என் வீட்டுக்கு வந்து நிறைய காரியங்களை இன்வால்வ் பண்ணி எல்லாத்துலேயும் தலையிட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆலோசனை கொடுத்தாங்க. பாஸ்டர், இவங்க நம்பி நான் நிறைய முடிவுகளை எடுத்து எல்லாம் செய்து முன்னால கால் எடுத்து வைத்தேன், பிரச்சனை வந்துச்சம்மா, ஆள் எங்கே போனார்னே தெரியல, கூட்டா கூட இப்போ ஃபோன் எடுக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் காரணகர்த்தா வந்தான். இவன் நண்பன் சொல்லி நம்பினேன் பாஸ்டர், என் பிள்ளைகளை நம்பி கொடுத்தேன், கடைசியில் அத்தனை ஏமாற்று வேலைன்னு கண்டுபிடிச்சு. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம், வேஷதாரிகளாக நண்பர்கள் சுற்றி திரிவது ஏராளம். சங்கீதம் 35:11 வசனத்திலிருந்து பாருங்க, அவர் சொல்லுகிறார், கொடுமையான சாட்சிகள் எனக்கு விரோதமாக எழும்பினது, நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறாங்க, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க, என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க அவர் அனுபவத்தை. கொடுமையான சாட்சிகள் எழும்பினாங்களாம், இவருக்கு தெரியாத இவர்கிட்ட கேட்டாங்களாம், கேள்வியா கேட்டு என்ன பதில் கேட்டாங்களாம், செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தாங்க,
என் ஆத்துமாவே ஒன்றும் இல்லாமல் போகணும்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்சாங்க. ஏங்க இந்த மக்கள்லாம் யாருங்க? யார் இந்த மக்கள்னு கேட்டால் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, இப்படி எனக்கு தீங்கு செய்கிற மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் வியாதியாக இருக்கும்போது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தினால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்தது, நான் அவனை, இப்போ வாசிங்க, நான் அவனை, சத்தமா சொல்லுங்க, நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க, அந்த அனுபவ வழியா போனாதான் தெரியும். ஏங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜோம் பண்ணுங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை ஃபாஸ்டிங் போடுவேன், நான் அப்படி ஊக்கமா ஜோம் பண்ணுவேன். என்னை பார்த்து ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்குன்னு கேட்டால், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, என் ஃப்ரெண்டு ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான், என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் வீட்டில் ரொம்ப போராட்டமாக இருக்குன்னுலாம் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு என்ன ஒடுக்குனேன். யாருக்காக? நான் நண்பன். ஆனால் 15ஆம் வசனம் பாருங்க, இப்போ பாருங்க, சேர்ந்து வாசிங்களேன் பார்ப்போம். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடி, இந்த பல்ல கடிச்சது, இந்த மாதிரி பரிகாசம் பண்ணது, நிந்தித்ததெல்லாம் யாரப்பான்னு கேட்டா விரோதி இல்லைங்க. விரோதி எப்போதான் பல்ல கடிப்பான், விரோதி எப்போதான் நம்மளை கண்டாலே அவனுக்கு எரிச்சல் ஆயிடும், அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் பல்ல கடிச்சிட்டு நிந்திச்சு செய்யாத காரியங்களை செய்தேன்னு சாதிச்சவன் யாருன்னா, யாருக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, யாருக்கு துக்கம் விசாரிச்சு, யாரோட உட்கார்ந்து நான் யாருக்காக எல்லாத்தையும் நான் செய்தேனோ அந்த நண்பன் தான் எனக்கு செய்தான். அந்த நண்பன் தான் எனக்கு செய்தான். நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்களா? அந்த துக்கம் பயங்கரமான ஒரு துக்கம், பயங்கரமான துக்கங்க. சமீபத்தில் ஒரு யூத் மீட்டிங்காக நான் வெளியே ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த யூத் மீட்டிங்கில் நான் பேசுறதுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் அங்கே அந்த வாலிப பிள்ளைகளுக்கு. அப்போ அதை பேசி கொண்டிருக்கும் போது டாபிக் வந்து சோஷியல் மீடியா பக்கம் போனது. அப்போ நான் சொல்லி கொண்டிருந்தேன், நாங்கள்லாம் இருந்த நாட்கள்லாம் எங்களுக்கு நண்பர்கள்லாம் கைவிட்டு எண்ணிடலாம், 2 பேர் 3 பேர், அதிகபட்சம் ஒரு 4 5, அதுக்கு மேலே தாண்டாது. நல்ல நண்பர்கள்னா அவ்வளோதான், எங்களுக்கு மற்றவங்களை பற்றி ரொம்ப பெரிய தொடர்பே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சோஷியல் மீடியா மூலமாக நூற்றுக்கணக்கான நண்பர்களை சம்பாதிக்கிறாங்க. ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அவங்க. அதில் நிறைய பேர் அப்படியே நம்புறாங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க, தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. சில பேர் வெளியே கூட ஒன்றா போகிறதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணிடுறாங்க, காஃபிக்கு போகிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ காஃபி குடிக்க போனேன், வீட்டில் காஃபியே கிடைக்காதது போல், காஃபி குடிக்க போனேன், டீ குடிக்க போனேன், பிஸ்கெட் சாப்பிட போனேன், ஊர் சுத்த போனேன், மாலில் சுத்த போனேன், இதெல்லாம் ஒரு ஃபேஷன். இப்படியெல்லாம் சுற்றி 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 திரிஞ்சு நான் கேட்டேன், இப்போ இத்தனை நண்பர்கள்னு சேர்த்து வச்சிருக்கீங்க, வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவர்களை பற்றி நீங்கள் நினைக்கிறது என்ன? ஏன் இவர்கள் மேலே இவ்வளவு உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் ஏன் நீங்கள் தனிமையாக உணர்றீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? என்னை ரொம்ப பாதிச்சது அந்த வார்த்தை. சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்காங்க, ஆனால் அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. தேர் ஆல் ஃபேக், எல்லாம் ஏமாத்துக்காரனுங்க பாஸ்டர், எல்லாம் ஏமாத்துக்காரிங்க. என்கிட்டயும் லவ் யூன்வான், அவங்ககிட்டயும் லவ் யூன்வான். யாருக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னானே? அதே மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கான் பாஸ்டர். ராத்திரியெல்லாம் உன்னை நினச்சிக்கிட்டே நான் தூங்காமல் கிடந்தேன்னு எனக்கு அழுதுறேன். நான் ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டு ஐயோ என்னை பற்றி நேசிக்கிற ஒரு ஆள், ஒரு நேசர் எனக்கு கிடைச்சிட்டாரு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்து காட்டுறா, இதே மெசேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டிருக்கான் பாஸ்டர். அவ்வளோ ராத்திரியெல்லாம் குதூகலிச்சுட்டு இருந்திருக்கான். இன்னும் யார் யாருக்கெல்லாம் அனுப்புனானோ தெரியல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை பேர் எனக்கு சுற்றி இருந்தாங்க, நான் அவங்கள அப்படியே நம்பினேன். அவங்க சொல்றாங்க, சில பிள்ளைங்களை மன உடைஞ்சு பேசினா அவங்க சொன்னாங்க, நான் எவ்வளோ என்ன ஷேர் பண்ணிருக்கேன் தெரியுமா பாஸ்டர்? எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் விரோதிச்சுட்டு அவங்களோட நான் வெளியே காஃபி குடிக்க போயிருக்கேன். நான் எங்கள் அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான் உதச்சி பின்னி எடுத்துருவாரு. என்னென்னலாம் போய் சொல்லி இவங்களுக்காக நான் வந்து நண்பன் 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 பின்னாடி ஓடினேன். கடைசியில் ஃபவுண்ட் அவுட் தேர் ஆல் ஜஸ்ட் ஃபேக்ஸ். என்ன மாடர்ன் ஃபேக், அவ்வளோதான், ஸ்டைலான ஃபேக், இன்ஸ்டா ஃபேக். இப்போ நிறைய இன்ஸ்டாலாம் டூப்ளிகேட் அக்கௌண்ட் தான். வயசு 18 போட்டுப்பான், பார்த்தா வயசு 60 கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணா எங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தேனொழுக பேசிட்டு ஒருத்தரை நம்ப வச்சு இருதயத்தை உருக வச்சு கடைசியில் மொத்தமாக ஏமாத்துறான் இல்லையா? கடைசி வரைக்கும் உண்மையை சொல்றது இல்லை இல்லையா?
எத்தனை பிள்ளைகளை ஏங்க வச்சு ஏமாற்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பிள்ளைங்க எதுக்காக அவங்ககிட்ட எல்லாம் பேச போனாங்கன்னா, ஐயோ எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க, ஐயோ நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், யாருமே எனக்கு இல்லை, பேச்சு துணையே இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாம் மிருகம், ஒரே ஒரு மனுஷன் தான் உலகத்தில் கண்டுபிடிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க அப்பா அம்மா எல்லாம் ஆடு மாடா தானே பார்க்குறாங்க. அது சரியான குரங்கு. எங்க அம்மா ஒரு குரங்கு, எங்க அப்பா ஒரு ஆடு, எங்க அப்பா ஒரு மாடு, நான் ஒரே ஒரு நேசரை கண்டுபிடித்தேன், என் நண்பர்கள் தான் என் வாழ்க்கை. அப்படியெல்லாம் வீரவசனம் பேசி கொண்டு போய் நிறுத்தினா, இத்தனை வருஷம் பழகி, இத்தனை வருஷம் பேசி, இத்தனை வருஷம் பகிர்ந்து கொண்டு, இத்தனை வருஷம் எல்லாத்தையும் சொல்லி, பெற்றோர்கிட்ட கூட சொல்லாத ரகசியங்கள் எல்லாம் போய் தெரியாத நபர்கள்ட்ட போய் மனந்திறந்து எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு என்னடா கதைன்னு கேட்டா, ஒரு நாள் ஓன்னு அழுதுட்டு, என்ன அழுகுறேன்னு கேட்டா, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான், மனசை உடைச்சிட்டான், ஏமாந்துட்டேன். அதுலேருந்து வெளியே வருது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. எத்தனை பிள்ளைங்க தான் படிப்பை விட்டாங்க தெரியுமா, வருங்கால திட்டங்களை விட்டாங்க தெரியுமா, வாழ்றதுக்கே காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா. அந்த துக்கம் ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா அவ்வளவு நம்புனாங்க, அவ்வளோ நேசித்தாங்க. பட் அந்த நேசம் துச்சமாக கருதப்பட்டது. ஏமாற்றம், குடும்பத்தாரால் வந்த ஏமாற்றம், ரெண்டாவது நண்பர்களால் வந்த ஏமாற்றம், இன்னொரு ஏமாற்றம் இருக்குங்க, மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களால கூட ஏமாற்றம் வரும். என்ன தெரியுமா? டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஃபேவரட் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஃபேவரட் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், அதாவது பிரியமான முன்னோடிகளிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். பிரியமான முன்னோடிகளிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் ரொம்ப பிரபலமானவர்கள், பிரியமானவர்கள், சாதனையாளர்கள். You bet your life on them. நீங்க அவர்களை உங்களுடைய உடனாளியாக, பங்காளியாக, உடன் தலைவனாக, நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்க வைத்து அவர்களுக்கு உங்களுடைய அதிகாரங்கள் பலவற்றை நீங்க பகிர்ந்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்டவர்கள் சில வேளை உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க முடியும். வேதத்தில் இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 சாமுவேல் 15, 10, 11 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஓ, இந்த சம்பவத்தை படித்து எனக்கே உள்ள உடைச்சிருச்சு கொஞ்ச நேரம். கர்த்தர் சொல்லுகிறாரு, சவுலை நான் ஏன் தான் ராஜாவாக்கினேன்னு நான் யோசிக்கிறேன் பா, ரொம்ப மனஸ்தாபமா இருக்குப்பா. இஸ்ரவேலின் முதல் ராஜா, எல்லாரை விட உயரமானவன், பென்யமின் கோத்திரத்தாரிலிருந்து, சின்ன கோத்திரத்திலிருந்து ஆண்டு எடுத்து இவ்வளவு உயரமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. இவ்வளவு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்தாரு. சாமுவேலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு இந்த சவுலை கண்டுபிடித்து முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ற அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எப்படி பெருமையா வந்திருப்பாருன்னு யோசித்து பாருங்க. பார்க்குறவங்களாம் சொல்லியிருப்பாரு, நான் தான் கடைசி நியாயாதிபதி, முதல் ராஜாவை கர்த்தர் கிருபையா என் கையால தான் அபிஷேகம் பண்ணாரு, நான் தான் தேடி போனேன், நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் தான் சவுலை நான் தெரிந்து கொண்டேன், அவன் இஸ்ரவேலுக்கு நல்லவனா இருப்பான், நீங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் ஆதரவை திரட்டினார் இந்த சாமுவேல். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சொல்றாரு, இவன் ராஜாவா தொடர மாட்டான், இவன் என் வார்த்தை கீழ்ப்படியல, என் கற்பனை கீழ்ப்படியல, ராஜாவா இராதபடி அவனை விலக்கிட்டேன். விளைவு என்ன தெரியுமாங்க? சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, and it grieved Samuel and he cried to the Lord all night. இரவு முழுவதும் அழுதானாங்க, உட்காந்து அழுதானா. என்ன இது, நான் இவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த மனுஷன் மேல வச்சிருந்தேன், தலைமைத்துவ பொறுப்பை இவன் கையில கொடுத்தேன், தேசத்தை ஆளுகை செய்யறதுக்கு என்னுடைய தகுதியை நான் விட்டுட்டு, எனக்கு இருந்த நியாயாதிபதின்ற ஸ்தானத்தை விட்டுட்டு மொத்தத்தையும் இவன் கையில கொடுத்தேன், இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமா மாறிட்டானே, ஜனங்களை பிரியப்படுத்துறவனா மாறிட்டானே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டானே. ஒரு காலத்தில் இந்த சவுலை பற்றி சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அவன் கருதப்பட்டான். என்னிடம் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று போட்டிருக்க. அப்ப அவ்வளவு பெரிய சாதனைகள் வாழ்க்கையில படைச்சிருக்கான் இவன். பட் டுடே இஸ் a huge disappointment.
ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில பேரை நம்பகத்தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு நாமளே தான் தெரிந்தெடுப்போம். சில பேரை நம்முடைய காம்ரேட்ஸ் நம்மோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க, நம்மோடு சேர்ந்து போராடுவாங்க அப்படின்னு நம்ம தெரிந்தெடுத்தோம். சில பேருக்கு அதிகாரங்களை, உத்தரவாதங்களை, பொறுப்புகளை, உன்னதமான ஸ்தானங்களை நம்பி கொடுத்தோங்க. ஆனால் சில வேளையில் சில மனிதர்கள் அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றமாக மாறுவாங்க. அதை கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சும்மாவே இருந்திருக்கலாம். சாமுவேல் நினச்சிருப்பாரு, நானே நியாயாதிபதியாக இருந்து நானே என் வாழ்நாளெல்லாம் உத்தமமாக உண்மையாக வாழ்ந்துட்டு நான் போயிருப்பேன். ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் சொன்னார், நான் ஒருத்தனுடைய கழுதையாவது வாங்கியிருக்கேனா, ஒருத்தன்ட்டையாவது பணம் வாங்கியிருக்கேனா, ஒருத்தன்ட்டையாவது நான் ஏதாவது நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன்னா, ஏதாவது நியாயத்தை மாற்றினா சொல்லுங்க. நான் ஒருத்தனை வாய் திறக்கலை. நீங்கள் எங்கிட்ட ஒரு கழுதையும் வாங்கினது கிடையாது, எங்கிட்ட இந்த பணமும் வாங்கினதில்லை, எங்கிட்ட லஞ்சம் வாங்கினதில்லை, அநியாயம் பண்ணதில்லை, நாங்கள் சாட்சிகள்னு சபையே எழுந்து சொன்னாங்கங்க. இப்படிப்பட்ட உன்னத நிலையில் இருந்த மனுஷன் தான் பதவியெல்லாம் விட்டு கொடுத்து இவனை ராஜான்னு சொல்லி நிறுத்தினா, இவன் இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கான் தெரியுமாங்க? அஞ்சனம் பார்க்குற, சூனியம் பார்க்குற ஸ்திரீகள்கிட்ட போய் உட்காந்துருக்காங்க. தேவனுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. உன்னை எப்படி நம்பி நான் உன்னை கொண்டு உட்கார வச்சேன், எப்படி உன்னை நம்பி நான் உட்கார வச்சேன், எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியை கொடுத்தேன், இவ்வளோ பெரிய தேசத்திற்கு உன்னை தலைவனாக நான் மாற்றினேன், 12 கோத்திரங்களை நான் உன் கீழே கொண்டு கொடுத்தேன், மோசேயின் வழியில் நீ வந்து கொண்டிருக்கிறாய், அவ்வளோ பெரிய பக்தர்கள் வாழ்ந்த பகுதியில் இவ்வளோ பெரிய கனமான வேலையை உன் கையில் கொடுத்தேன். ஏமாற்றம் சாமுவேலால் தாங்கவே முடியல. தேசத்துக்கே நியாயம் சொல்ல மனுஷன் அவ்வளோ அனுபவசாலி. இரவெல்லாம் அழுதாராம். ஐயோ, இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டானே, இந்த மனுஷன் இப்படி ஏமாத்திட்டானே, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, இவன் நம்மளை ஏமாற்றுவான் நான் நம்பல. இரவெல்லாம் அழுதார். இந்த பாத வழியா போனவங்களுக்கு தான் அந்த காயம் தெரியுங்க. ஒருவரை உயர்த்துறது, ஒருவரை ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறது சின்ன காரியம் கிடையாது தெரியுமா? அதில் எவ்வளோ நம்பிக்கை இருக்குது தெரியுமா? எவ்வளோ நம்புகிறோம் தெரியுமா? அவங்க பேச்சை நம்புகிறோம், அவங்க நடவடிக்கைகளை நம்புகிறோம், அவங்க வாழ்க்கையை நம்புகிறோம், அவங்க ஒழுக்கத்தை நம்புகிறோம். நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்க, நமக்கு பின்னணியில் வேற விதமாக பேச மாட்டாங்க, அவங்க உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, சத்தியத்தை மட்டும்தான் பேசுவாங்க. நம்பி தான் உத்தரவாதங்களை கொடுக்குறோம். எனக்கு கொஞ்ச நாள் செய்தி வருது, சாமுவேல் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறான், ஜனங்கள் எல்லாம் சிதறி போகிறாங்கன்னு இவனே போய் பலி செலுத்துறான், துணிஞ்சு செய்யறான், வாயால போய் சொல்றான், செய்யாததை செய்தேன்னு சொல்லி சாதிக்கிறான். எப்படி இருக்குங்க? அது எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் சொல்றாரு, அவனை நீக்கிட்டேன் நான். அதாவது சாமுவேலுக்கு ஏன் ரொம்ப வேதனைனா, இந்த சவுலை நிலைநிறுத்தினதுக்கு இவர் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றினார். தன் வீட்டை விட்டு நெடுதூரம் நடந்து போய் சவுலை கண்டுபிடித்து அவனோட தங்கி இருந்து அவன் வீட்டில் பலி செலுத்தி அவனுடைய தொலைந்து போன கழுதையை தேடி கொடுத்து எல்லாம் பண்றாரு. இத்தனை பண்ணி முடிச்சா எல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த மனுஷனோ உண்மையா இல்லை. ஏமாற்றம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிரியமான முன்னோடிகள் வழி தப்பும் போது எவ்வளவு உடஞ்சிரும் தெரியுமாங்க? சில வேளையில சில வாலிபர்கள்ட்ட பேசியிருக்கேன், பெரியவர்கள்ட்ட சொல்லியிருக்கதை கேட்டிருக்கேன். பாஸ்டர், நான் இந்த குறிப்பிட்ட ஒரு ஊழியனை ரொம்ப ஃபாலோ பண்ணேன் பாஸ்டர். நான் காலைல எழுந்தோன்னே அவங்க பாட்டை தான் நான் கேட்பேன். அவங்கள நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் என் மனசில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாங்க. நான் ரொம்ப அவங்கள நேசித்தேன் பாஸ்டர், ரொம்ப நம்பினேன் நான். ஆனால் திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தில் அவங்கள இருக்கிறாங்க, ஒரு பயங்கரமான பாவத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு உடனே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல பாஸ்டர், எனக்கு துக்கத்திலேருந்து வெளியே வர முடியல. சமீபத்தில் ஒரு பிள்ளை என்னிடத்துல சொன்னது என்னை ரொம்ப பாதித்தது. அவள் சொன்னாள், என் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக அந்த பாட்டு தான் பாஸ்டர் இருக்கும், அவருடைய பாட்டு தான் ஃபுல்லாக பிளேலிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஆனால் அவரை பற்றிய செய்தி எனக்கு வெளியே வந்த உடனே அந்த பிளேலிஸ்ட்டை அழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு அதுக்குமா கேட்க பிடிக்கல, அந்த முகத்தை பார்க்க பிடிக்கல, அந்த சத்தத்தை எனக்கு கேட்க பிடிக்கல. இந்த மாதிரி நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஒரு உத்தமனாக உங்களை நான் பார்த்தேன், இப்படி ஒரு துரோகியாக மாறி இருக்கீங்களே, இவ்வளோ ஒரு பொல்லாத மனுஷனாக மாறி இருக்கீங்களே, இனிமேல் எப்படி உங்கள் பாட்டை நான் கேட்கறது? நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், எனக்கு முடியலை. என்னால் இப்போ யாரையுமே எனக்கு நம்ப முடியலை. யாருடைய செய்தியை கேட்கறக்கோ பாட்டை கேட்கறக்கோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, நம்பிக்கை வர மாட்டேங்குது.
ஏன்னா நான் எத்தனை பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு இவங்களை பற்றி பேசியிருக்கேன் தெரியுமா? ஆனால் நான் ரொம்ப நம்பின ஆள், என் வாழ்க்கையில் மேலான ஒரு இடத்துல வைத்து முன்னோடி ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர் நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கு அவங்க இவ்வளவு துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு வெளியே வரும்போது அந்த ஏமாற்றம் கொண்டு வருகிற துக்கத்திலிருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம். இந்த காலையில் ஏமாற்றத்தினால் துக்கம் நிறைந்திருக்கிறீங்களா? சொந்த குடும்பத்தினால் வந்த ஏமாற்றம், நண்பர்களால் வந்த ஏமாற்றம், சிறந்த முன்னோடிகள், மிகவும் பிரியமாய் நேசித்த முன்னோடிகளால் வந்த ஏமாற்றம், இதனால் நீங்கள் ஏமாந்து போனவர்களாக துக்கத்தினால் நிறைந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். நீங்கள் துக்கப்பட்டு அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஏமாற்றத்தினால் வரும் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தினால் வந்த துக்கத்தினால் நீங்க இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். என் துக்கத்தை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றுவார். How to handle grief amidst disappointments. ஏமாற்றங்களால் வரும் துக்கத்தை கையாளுவது எப்படி? இப்படிப்பட்ட ஏமாற்றுகிறவர்கள் சொந்த குடும்பமோ நண்பர்களோ நீங்கள் ரொம்ப பிரியமாய் நேசித்த உன்னதத்தில் இருக்கிறவங்களோ உங்களை ஏமாற்றும் போது அதை எப்படி கையாளுறது? வேதத்திலிருந்து 2 ஆலோசனைகளை சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. முதலாவது, வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு பாடம். முதலாவது, பொறுமையாய் இருக்க வேண்டும். எழுதுங்க, பொறுமை. பேஷன்ஸ். பேஷன்ஸ் இஸ் கீ. ஏமாற்றத்தினால் வரும் துக்கத்தை கையாளுறதுக்கு ஆண்டவற்றை நம்ம கேட்க வேண்டிய காரியம் பொறுமை. எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 13 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறோம். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டே போயிருப்பேன். ஆத்துமாவே கர்த்தருக்கு காத்திரு, இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்திரு. நிறைய வேளையில் இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸில் போகும்போது நிறைய வேளை எடுத்தோம் பிடிச்சோம் அதான் செய்யணுன்ற மாதிரி தான் ஆத்திரம் எழும்பிடும். உண்மையா இல்லையா? யாராவது நம்மளை நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முழுக்கு போட்டு எங்கேயா ஓடிடணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப துக்கத்தில் நம்ம முழுகும் போது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான பாடம் வந்து பொறுமையாக இருப்பா, கொஞ்சம் காத்துரு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. கர்த்தர் காரியங்களை மாய்க்க பண்ணுவார், கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். சில வேளையில் இந்த குடும்பத்தாரால் வர்ற ஏமாற்றங்களை நம்ம கடந்து போகும்போது நிறைய பேர் குடும்பமும் வேணாம், ஒன்றும் வேணாம், மனைவியும் வேணாம், கணவனும் வேணாம், பிள்ளைங்களும் வேணாம், பெற்றோரும் வேணாம், யாரும் வேண்டாம், எங்கன்னா போங்க அப்படின்ற மாதிரி, அல்லது நான் எங்கன்னா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு ஓடணுன்ற மாதிரி இருக்கும். எனக்கு புரியுது, அவள் கொடுக்குற ஏமாற்றத்தை சகிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கர்த்தர்களோடு பேசுகிறாரு, கர்த்தருக்கா காத்துரு, அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே பேசுகிறாரு, உன் கணவனிடத்தில் கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் மனைவி இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் பெற்றோர் இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, அவசரப்படாது. பட்டணத்தை அடக்குகிறவனை விட தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கொஞ்சம் பொறுமையா கர்த்தருக்கா காத்துரு. இந்த தூசியெல்லாம் செட்டில் ஆகும்போது கர்த்தர் உனக்கு வழியை காட்டுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கொஞ்சம் காத்துருங்க, தேவனுக்காக அமர்ந்திருந்த பொறுமையோடு காத்துருங்க. இந்த ஏமாற்றங்கள் உண்டாக்கின துக்கங்களால அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. நீ நிறைய பேர் இந்த அவசரம் இருக்கு பாருங்க, call it the 3 minutes of madness ன்னு சொல்லுவாங்க, 3 நிமிட பைத்தியம் சொல்லுவாங்க.
ஒரு செய்தியை கேட்ட உடனே, நாம ஏமாற்றப்பட்டோன்னு கண்டுபிடிச்ச உடனே, நம்மளுக்கு இவ்வளவு நாள் துரோகம் செஞ்சிருக்காங்க, நமக்கு முதுகுக்கு பின்னாடி வேற ஒரு கதை ஓடி இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே தீவிரமாக உடனே இறங்கி ஒரு பதில் செய்து பழிக்கு பழி தீக்கணும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும், நல்லது எனக்கே நான் தீங்கு செய்து கொள்ளுவேன் அப்படின்ற அவசரம் நமக்குள்ள அப்படி துடித்து எழும்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவசரப்படாதப்பா, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, தீவிரப்படாத முடிவெடுக்கிற, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் யுத்தத்தை ஒப்பு கொடு, நியாய தீர்ப்பை கர்த்தரிடத்தில் கொடு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்லுகிறது தான், முக்கியமான முடிவுகளை கோபத்தின் உச்சக்கட்டத்தில் மட்டும் எடுக்கவே கூடாது. முக்கியமான முடிவுகளை அவசரத்தின் உச்சக்கட்டத்தில் எடுக்கவே கூடாதுங்க. முக்கியமான முடிவுகளை சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் எடுக்கவே கூடாது. பொறுமை, வெயிட், பொறுத்திருந்து கர்த்தர் செய்வதை கவனிங்க. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, தெளிவற்ற நிலையா இருந்தாலும் சரி, என்ன அழுத்தம் வந்தாலும் சரி, பொறுமையா இருக்கிறேன். சில வேளையில் சில பேர் தூண்டுவாங்க கூட இருந்து, நீ முடிவெடு, உடனே இதை செய், இதுல வழக்க போடு, இப்படி முன்னேறு, விட்டு பிரிஞ்சு வா, எல்லாம் முடிச்சிரு. ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறேன்ப்பா, உமக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் எப்படி எப்பொழுது மாறுவார்கள்னு யாருக்குமே தெரியும். பொறுமையாயிரு. அவருடைய காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாக. நண்பர்கள் துரோகம் பண்ணதை நினைச்சு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்களா? பொறுமையா இருங்க. பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு அவசரப்பட்டு ஓடாதீங்க. கர்த்தரிடத்தில் காத்துருங்க. நடந்த ஒரு தவறுக்காக இன்னொரு தவறை செய்வதனால கடந்த தவறை நாம சரி செய்ய முடியாது. பொறுமையா இருங்க. தவறு நடந்திருக்கலாம், கொஞ்சம் ஏமாந்திருக்கலாம், கவனம் இல்லாமல் விட்டுருக்கலாம், பொறுப்பற்று நடந்திருக்கலாம், யோசிக்காம இருந்திருக்கலாம், தெளிந்த மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், முட்டாளா இருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே, தவறு நடந்துருச்சு. ஆனா இனிமேல் என் பாதைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொறுத்திருந்து அவருடைய வழிக்காக காத்திருக்கிறேன். கர்த்தரே என்னை நடத்தட்டும். ஹல்லேலூயா. நிறைய வேளையில ஒருவர்கிட்ட உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நிறைய வேளையில அவர்கள் பின்வாங்கி போகும்போது மனம் ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனால் ஆண்டவரே எனக்கு பொறுமையா இருக்க கிருபை தாங்க. சவுல் இடத்துல ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு, அவனை பவுலாய் மாற்றுகிற வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. கர்த்தருடைய பொறுமை நமக்கு வரட்டும். யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல் அவர் தாமதிக்கிறது இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்த நேரத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதே கர்த்தர் பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? துக்கத்தின் வேளையில ஏமாற்றத்தினால் வந்த துக்கத்தை கையாள முதல் வழி பொறுமை. இரண்டாவது எழுதுங்கள், progress with perseverance. சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும். சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும். யாராவது நம்மளை ஏமாற்றிட்டு அதனால் வந்த துக்கத்தில் நம்ம மூழ்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, இந்த சம்பவத்துக்கான சோர்ந்து போயிடாதப்பா, சோர்ந்து போயிடாத, தொடர்ந்து முன்னேறு, தொடர்ந்து முன்னேறு. சாமுவேல் தீர்க்கதரிசி இரவு முழுவதும் அழுதான். ஏன்னா அவனால் தாங்க முடியல. என்னால் ஒரு தப்பு நடந்துருச்சே இந்த தேசத்தில், என்னால் இவனை நிதானிக்க முடியலையே, என் கையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த மாதிரி தேவனுடைய கற்பனை விட்டு விலகி தேவனே அவனை ராஜ்யபாரத்தை தள்ளிட்டாரே அப்படின்ற வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை உடைத்தது. இரவு முழுவதும் அழுதான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு தோன்றினார். சாமுவேலே, எவ்வளோ நேரம் நீ அழுது கொண்டிருப்ப? எழும்பு, தைல கொம்பை எடுத்துட்டு அதை நிரப்பி ஈசாயின் வீட்டுக்கு போ, பெத்லகேமுக்கு போ. நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அங்கே இருக்கிறான், என் இருதயத்துக்கேற்ற மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன், நீ அங்கே போ. நான் நினைக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய கடினமான காரியங்கள் இது ஒரு காரியம் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இட் இஸ் அபவுட் சேஞ்சிங் த பொசிஷன் அண்ட் கண்டினியூவிங் வித் பர்சிவியரன்ஸ். எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் அசராமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆனால் தேவன் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 4:8-9 சொல்லுகிறது, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்படுறோம் ஆனால் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைகிறோம் மனம் முறிவடைகிறது இல்லை,
துன்பப்படுத்தப்படுகிறோம், கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்படுகிறோம். ஆனா என்ன செய்யப்படுறது இல்லை, மடிந்து போகிறது இல்லை. 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் எங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. காணப்படுகிறவைகளால் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோம், சோர்ந்து போறோம், கலக்கம் அடைகிறோம், மனம் முறிவடைஞ்சோம், ஆனா விழுந்துறது கிடையாது, நிமிர்ந்து நிற்கிறோம், தொடர்ந்து ஓடுறோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. புறம்பான மனுஷனுக்கு நிறைய பாதிப்புகள் அழிவு வந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்ம ஏமாற்றும் போது நீங்க நினைக்காதீங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு. சாமுவேல் நினைச்சார், சவுலோட இஸ்ரவேலின் ராஜ்யபாரமே முடிஞ்சிருச்சுன்னு. இஸ்ரவேலே முடிஞ்சிருச்சு, தோற்று போயிடுச்சு, அவ்வளவுதான், எல்லாம் ஃபினிஷ்ட். ஆனா ஆண்டவர் எப்பவுமே ஒரு பிளான் பி வச்சிருக்கிறார். இவ்வளோ பெரிய ஏமாற்றத்துக்கு நடுவில் கர்த்தர் எழும்ப பண்ணி முன்னேற பண்ணினார். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாதப்பா, இந்த தேசத்தை பார்த்து நீ பயப்படாத, கர்த்தர் உன்னுடைய கரத்தை இன்னும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த மனுஷன் இதே போல தான் தைல கொம்பை எடுத்துகிட்டு போய் சவுல் அபிஷேகம் பண்ணார். அவர் நினைச்சாரு, என் காலத்துக்கு அப்புறமா கூட இவன் நல்ல ராஜ்யபாரம் பண்ணுவான்னு. ஆனால் தான் காலத்திலேயே இவன் ஏமாற்றமாக மாறிட்டான்னு நினைக்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் மாம்சத்தில் நினைப்பான, இனிமேல் நான் யார் தலைமையிலையும் கை வைக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, ஏமாற்றம் வந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னால போ, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். ஆண்டவர் தாவீதை இந்த சாமுவேல் மூலமாகவே தேவன் அபிஷேகம் பண்ண தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, ஓடுங்க. ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நண்பர்கள் நடுவில், ஏன் நீங்கள் ரொம்ப நம்பின தலைவர்கள் நடுவில் பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கலாம். பிசாசு எப்படி தூண்டுவான் தெரியுமா? இனி நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போற, உன் முகத்தை எப்படி நீ வெளியே காட்டுவ, எல்லாரும் உன்னை பார்த்தாங்களே, எல்லாரும் உன்னை வந்து அந்த பையனோட அந்த பொண்ணோட அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆளோட உன்னை பார்க்காமலா இருந்தாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ நீ இல்லைன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? நீ எல்லாத்தையும் விட்டு ஓடுன்னு சொல்லுவான், உன் வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்க, நான் முடிக்கிறதுக்கு நான் தனியாக இல்லை, என்னோட கர்த்தர் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் கர்த்தருடைய கருத்தில் நான் விழுவேன். அவர் சொல்லுவார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழுந்து போயிட்டே இரு. என்ன மிரட்டல்கள் வரலாம், என்ன பயமுறுத்தல் வரலாம், கர்த்தர் என்னோடு கூட துணை நின்று என்னை வழிநடத்த வல்லவர். ஒருவேளை கடந்த நாட்களில் நடந்த தவறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கி உங்களை கொண்டு வந்த பயங்கரமான துக்கங்களில் நீங்கள் முடங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, எப்பா, இதுவரைக்கும் உன் சுய புத்தியை சாய்ந்து, இதுவரைக்கும் உன் கண்ணின் காட்சியின்படி நெஞ்சின் வழியின்படி நீ நடந்துட்ட, அதனுடைய பிரதிபலனை இப்போ நீ பார்க்குற, நிறைய வேதனைகளின் துன்பத்தை நீ வந்து உன் வாழ்க்கையில் வரவழைச்சிட்ட. ஆனால் இனிமேல் என்ன நம்பு, உன் கரத்தை என் கையில் கூட, உன்னை நான் கடைசி வரைக்கும் நடத்த உண்மை உள்ளவர். இந்த தேவன் என்றென்றும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நம்மை கொண்டு போகிற தேவன். காரியங்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு முரணாக இருந்தாலும் நம்பிக்கையே இல்லாத இடத்துல நம்பிக்கை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். வனாந்திரத்தில் ஆறுகளை வர பண்ணுவார், வறண்ட இடங்களில் நீரூற்றுகளை கொண்டு வருவார், பாதை இல்லாத இடத்துல பாதை உண்டு பண்ணுவார். சவுலுக்கு பதிலாக தாவீதை எழுப்ப தேவன் வல்லவர். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே. கலாத்தியர் 6:9 நமக்கு சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். ஒருவேளை நீங்க விதைச்ச ஒரு காரியம் பட்டு போயிடுச்சா, விதைச்ச ஒரு காரியம் ஏமாற்றமா போயிடுச்சாங்க, விதைச்சது தீக்கரையா போயிடுச்சா? சில பேர் சொல்லலாம், புகையா போயிடுச்சு பாஸ்டர், எல்லாமே நஷ்டமா போச்சு, எல்லாமே வேதனையா போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்றார், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போகாமல் இருந்தால், மனம் தளர்ந்து போகாமல் இருந்தால், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற அறுவடை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. ஏமாற்றத்தினால் வரும் துக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. இந்த செய்தி ஒரு சிலருக்கு ஒரு ப்ராஃபெட்டிக் மெசேஜா நிற்கிறது, ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. பாஸ்டர், நீங்க பேசுனது வேற யாருக்கு இல்லை, எனக்கு தான் பாஸ்டர். இது நீங்க சில பேர் சொல்ல முடியும்.
என் சொந்த குடும்பத்தால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். நான் ரொம்ப நேசித்த நண்பர்களால் நான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன். நான் ரொம்ப நம்பி என்னுடைய உத்தரவாதங்களை நான் கொடுத்தேன், பொறுப்புகளை கொடுத்தேன். ஆனா எனக்கு பின்னால் இருந்து அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க, எனக்கு தெரியல பாஸ்டர். பெரிய ஏமாற்றத்திலிருந்து நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு இந்த சம்பவம் கேள்விப்பட்டதிலிருந்து, அந்த காரியம் வெளிப்பட்டதிலிருந்து என் இருதயத்துக்குள்ள ஒரு ஆழ்ந்த துக்கம் இருக்கு. இந்த துக்கத்திலிருந்து நாள் வெளியே வர முடியல. துக்கத்தினால் சோர்ந்து போய் மனம் உடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஏன் இந்த வேதனை? கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார்? எப்படி நடக்கும் இது? உட்கார்ந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இதற்கு பின்பு நடத்துகிற ஒரு தேவனை மட்டும் கரம் பிடிச்சுக்கோ, அவர் நடத்துவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க இருதயத்துல ஒரு சோர்வுனால இனி எதையுமே செய்ய மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், எதையுமே முன்னெடுக்க மாட்டேன், இனிமே எனக்கெல்லாம் இனி ஒரு வாழ்க்கையில நான் முழு 100% என்ன நான் கொடுக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், இனி நான் முன்னேற மாட்டேன், நேசிக்க மாட்டேன், அப்படியே உங்களை முடக்கி கொண்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம். இன்னைக்கு சில பேருக்கு ஒரு பெரிய அவமானத்தில் நீங்க உட்காந்துருக்கலாம், ஒரு பெரிய பயத்தில் உட்காந்துருக்கலாம், வெட்கத்தில் உட்காந்துருக்கலாம். ஆவியானவர் இன்னைக்கு பேசுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட பேசுற வார்த்தையை அப்படியே உள் வாங்கிட்டு அதை கீழ்ப்படிறதுக்கு தீர்மானம் எடுங்க. பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், நான் இருந்து பொறுமையா இருக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறேன். அவசரமா உன்னை எழுதணும்னு எழுதிட்டேன் பாஸ்டர், அதை போஸ்ட் தான் பண்ணல, ஆனா எழுதி வச்சுட்டேன். இதை பேசணும்னு மனசுல வச்சுட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், பொறுமையாயிரு, அவசரப்படாது, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, அவசரப்பட்டு நீ எதையும் சாதிக்க போறது, பொறுமையாயிரு. கர்த்தர் பேசுறார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசியிருப்பார். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம தொடர்ந்து முன்னேறு, சோர்ந்து போகாதே. நான் தொடர்றேன் ஆண்டவரே, இன்று முதல் உம்மை நம்புவேன், உம்மை சார்ந்து கொள்ளுவேன், உம்மை தொடர்ந்து பின் செல்லுவேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரின் துணையோடு எங்களுக்கு பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலையில் உம்முடைய ஜனங்கள் எந்த நிலைமையில வந்தாங்க என்று உமக்கு தெரியும். ஏமாற்றத்தினால் துக்கம் அடைந்து மனம் உடைந்து போன நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவருடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற நீர் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனிதனால் இது கூடாது, தேவனாலே கூடும். இந்த ஆலயத்தை விட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இங்கேயோ ஆன்லைன்லயோ வெளியே போகிற ஒருவரும் தொடர்ந்து துக்கத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். உள்ளத்துல பொறுமையை தாங்க, சோர்ந்து போகாம முன்னேற கிருபை தாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காமல் சமாதானத்தோடு போக கிருபை தாங்க. உம்முடைய ஆறுதல் உம்முடைய பிள்ளைகளை இடை கட்டட்டும், தைரியப்படுத்தும், அவருடைய இருதயங்களை புதுப்பியும். பழைய காயங்கள், பழைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமென்.